வாங்க, வணக்கம். என்ன கெட்ட வார்த்தை அப்படின்னு கேட்காதீங்க. போலீஸ்ல தொங்க விட்டுருவாங்களா? சூனா பணம் மாதிரி நடந்து போவீங்களா? ஓ, அதனாலதான் குத்தி ரத்தத்தை புடிச்சு குடிச்சிட்டாரு. அவங்க அம்மா வந்து கையை பிடிச்சி கடிச்சு ஒரு விரலை கடிச்சு எடுத்துட்டாரு. இதான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. அந்த விரலை கொடுன்னு பிடிச்சிட்டான். ஏதோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. வீட்டுல வேற திட்டு விழுகும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. மானவ மரியாதை எல்லாமே போயிடுச்சு. திருடுறதுக்கு கேஸ் போடுவாங்க, கொலை பண்றதுக்கு கேஸ் போடுவாங்க, ஏன் சிக்னல் நிக்காம போறதுக்கு கூட கேஸ் போடுவாங்க. ஆனா ஒரு பறவை கெட்ட வார்த்தையில திட்டுறதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ப முடியாத செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கெட் சிட்டி. நம்ம வீட்டுல பெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லி கொடுப்போம்? ஷேக்கன் சிட் அப்படின்னு சொல்லுவோம். அது இது ஒரு கிளி பரவலா வச்சிருந்தோம்னா வாங்க, வணக்கம், உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் சொல்லி கொடுப்போமா? ஆனா ஒருத்தருக்கும் அவரோட ஸ்டெப் மதர்னா அவங்களோட அப்பாவோட இன்னொரு ஒய்ஃப், இவங்களுக்கும் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கு. அதாவது ப்ராப்பர்ட்டி டிவிஷன்ல பிரச்சனையா. அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கிளி வாங்கிட்டு வந்து அந்த கிளிக்கு இந்த பொம்பளை பாக்குறப்ப கெட்ட வார்த்தையில் திட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இது நல்லா இருக்கே. ஆமா, 2 வருஷமா ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அந்த லேடி கிராஸ் ஆறப்போலாம் பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டுமா. என்ன கெட்ட வார்த்தை அப்படின்னு கேட்காதீங்க. அதை பத்தி எதுவுமே போடல. ஆனா கெட்ட வார்த்தையில திட்டம் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. திட்டுறது நான் இப்ப மூஞ்சிக்கு நேரம் திட்டிட்டு போறதை விட்டுட்டு பறவைக்கு ட்ரைனிங் கொடுத்து திட்ட வச்சு எஸ்கேப் ஆயிக்கலாம். ஓ, நீ அப்படி சுத்தி வர்றீங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்ததுல டென்ஷன் ஆன அந்த லேடி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இந்த கிளியை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்ட்டு. பிடிச்சி ஜெயில போடுங்க சரவண. அந்த ஆளை தானே போடணும். ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லையோ? அதேதான், ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது. இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணிருக்காங்க, கூட்டு போய் அந்த கிளியை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த கிளி அப்போ போய் எந்த கெட்ட வார்த்தையுமே பேசல, எதுவுமே பண்ணல, ரொம்ப அமைதியா இருந்திருக்கு. நார்மலான கிளிகள்லாம் என்ன பண்ணுமோ அந்த மாதிரி அமைதியாவே உட்காந்துட்டு இருந்திருக்கு. அதனால போலீஸ்னால எதுவும் பண்ண முடியல. இதுக்கும் 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உன்னை ஒரு நாள் போலீஸ் பிடிச்சிட்டு போகும், அங்க போய் அமைதியா உட்காரணும். இல்ல, இப்ப சப்போஸ் கிளி புடிச்சிட்டு போயிருந்த கிளிக்கு அங்க கெட்ட வார்த்தை சொல்லி இருந்துச்சுன்னா கிளி என்ன பண்ணிருப்பாங்க? கிளியா அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல தொங்க விட்டுருவாங்களா? கூண்டுக்குள்ள போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே தொங்க விட்டுருவாங்க. அதான் வீட்டுல ஆனா கிளி வளர்த்துறது இல்லீகல் தானே? ஆமா, நேட்டிவ் பிரீடான கிளி எல்லாம் இருக்குல்ல, இந்த பச்சை கிளி, அதெல்லாம் வந்து வளர்த்தக்கூடாது. எக்ஸாட்டிக் பேரட்ஸ் வளர்த்தலாம், அதுக்கு லைசன்சிங் எல்லாம் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறது எதுவா இருந்தாலும் நம்ம இம்போர்ட் பண்ணி வளர்த்தலாம். அது வந்து இந்தியால பெர்மிசிபிள். நம்மளோட நாட்டுல இருக்க கிளிகள், இந்த மாதிரி காட்டுல இருக்க அனிமல்ஸ் எல்லாம் நம்மளால வளர்த்தக்கூடாது. யாரும் வீடியோ பார்த்துட்டு கிளி வளர்த்து கெட்ட வார்த்தையில் திட்ட விடலாம் ஐடியாக்கு வந்துடாதீங்க. இது எங்க நடந்தது? இந்தியாவா? ஆமா, இது இந்தியால தான் நடந்திருக்கு. மகாராஷ்டிரால நடந்திருக்கு 2015ல. இந்த கிளியை எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி போலீஸ் கொண்டு போய் அதை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அவங்க அதை ஃப்ரீ பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்லயே மொத்தத்திலேயே நடந்தது என்னன்னா, அந்த கிளிக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு இவங்க வீட்டுல அடைஞ்சிருந்ததுக்கு. இது வந்து நியூயார்க்ல நடந்த ஒரு கேஸ். டேனியலுங்கிறவர், அவருக்கு வந்து 28 வயசு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவங்களை குத்துன்னு குத்தி ரத்தத்தை எடுத்து வேம்பயர் மாதிரி குடிச்சிருக்காரு. என்னடா சொல்ற, ரத்தத்தை குடிச்சானா? நம்ம மன்மதனாச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருவாரு. அவர் வந்து ரத்தத்தவே குடிச்சிட்டாரு. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, இவர் 2 பேருக்கு பிரேக்கப் ஆகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு புது ரிலேஷன்ஷிப் கிடைச்சு, அவங்க வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவர் கூட போற மாதிரி ஒரு பிளான். இவர் வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல, இந்த மாதிரி பண்ணிட்டாரு. என்னடா பிரேக்கப் பண்ணதுக்கெல்லாம் ரத்தத்தை குடிக்கிறீங்க? அதான், இனிமேல் யாராவது பிரேக்கப் பண்ணுவீங்க, கரகரனது கப்பல பிடிச்சிருவேன். அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம எல்லாம் படம் பாக்குறோம்னா, அதுல ஏதாவது கேரக்டர் பிடிச்சிருக்குன்னா நம்ம அந்த மாதிரி பண்றதுக்கு ஆசைப்படுவோம்ல. இப்ப சின்ன வயசுல எல்லாம் நான் வந்து இந்த XXX படத்துல அவர் பேர் என்ன, வின் டீசல், அவர் படம் பார்த்துட்டு அவரை மாதிரி நடந்துட்டு இருப்பேன். இல்ல, எனக்கே தெரியாத இடத்துல எங்க அண்ணா வந்து கேட்பா, என்ன இப்படி நடந்துட்டு இருக்க சொல்றேன். அந்த மாதிரி எல்லாரும் சூனா படம் மாதிரி நடந்து போவீங்களா? என்ன கேரக்டர் இம்ப்ரெஸ் ஆகுதோ அந்த மாதிரி எல்லாருமே பண்ணிருப்போம் தான் நினைக்கிறேன். பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்துட்டு சும்மா வெறுங்க ஃபக்கிங் ப்ளடி அந்த மாதிரி ஒரு இது பார்த்து ரொம்ப வந்து அந்த மேனரிசம்லாம் பாதிக்கப்பட்டதுன்னா பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்தப்பதான். கரெக்ட், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பீக்கி பிளைண்டர்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்களும் பீக்கி பிளைண்டர்ஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இவரும் அந்த மாதிரி தான் இன்டர்வியூ வித் வேம்பயர்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னத்த நாள் ஓ, அதனாலதான் குத்தி ரத்தத்தை பிடிச்சி குடிச்சிட்டாரு. லக்கிலியில அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகல, அவங்க தப்பிச்சிட்டாங்க. இவங்க மேல வந்து அட்டெம்ப்ட் மர்டர், ஃபர்ஸ்ட் டிகிரி அட்டெம்ப்ட் மர்டர்ன்ற கேஸ் போட்டு இவங்களுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, அந்த பொண்ணு பொழைச்சது பெரிய விஷயம் தான். நல்ல வேளை வேம்பயர் படம் பார்த்ததுனால அவங்க உயிர் தப்பிச்சாங்க. இதே வேர்வல்ஃப் படம் பார்த்துருந்தா கடிச்சு பதறி இருப்பாரு. கரெக்ட்.
இந்த கேஸும் போன வருஷம் தான் நடந்திருக்கு. மஞ்சித் தாக்கூர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு நாய் வளர்த்திட்டு இருந்திருக்காரு. அவரோட பக்கத்து வீட்டு குழந்தை வந்து அந்த நாய் கூட விளையாண்டு இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து ஐ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அந்த நெய்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன் நாய் தான் வந்து என்னோட குழந்தைக்கு வந்து இப்படி ஐ இன்ஃபெக்ஷன் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஆர்குமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பெட்ஸ், குழந்தைங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப எமோஷனலா இருப்போம். அதனால சண்டை வர்றதுலாம் நார்மலான விஷயம் தான். இவங்க சண்டை வந்து ரொம்ப முத்தி போய் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவங்க அம்மாவை வந்து கையை பிடிச்சி கடிச்சு ஒரு விரலையை கடிச்சு எடுத்துட்டாரு. இவரு நாயா அந்த நாய் நாயானே தெரியல. இதுல அந்த நெய்பரோட அம்மா வயசானவங்க, அவங்களே கடிச்சது பத்தாதுன்ட்டு இவரோட ஒய்ஃபு சேர்ந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் கேஸ் போயிட்டு தான் இருக்கான். அவ்வளோ பெரிய ஒரு புத்தங்க விரல பிடிச்சி கடிச்சு துப்புற அளவுக்கு அப்படிதான் இருக்காது. முன்னாடி இருந்தே அவங்க இடத்துக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும். இதான் தாக்குன்னு வச்சு குத்துன்னு குத்திட்டானு. அந்த பாட்டி மேல என்ன காண்டுன்னு தெரியல, அது விரல வேற கடிச்சு துப்பிட்டான். பாட்டி இப்படி பேசிருப்பாங்க நினைக்கிறேன். நீதான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. அந்த விரல கொடுன்னு பிடிச்சிட்டான். இந்த கேஸ் வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல ரெஸ்ட்ரோபோ அப்படிங்கிறவரு. இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு மந்திரவாதி மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. இவர் எதுக்கு அந்த மந்திரவாதி மேல கேஸ் போட்டிருக்காருன்னா, இவர் மேல இவரோட எக்ஸ் வந்து ஒரு கர்ஸ் சாவு விட்டுருக்காங்க. அதை வந்து எடுக்கிறதுக்கு வேண்டி ஒரு மந்திரவாதி கிட்ட போயிருக்காங்க. அந்த மந்திரவாதி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. ஓ, அவங்க வந்து ஒரு கர்ஸ் வச்சிருக்காங்க. அதை வந்து இவர் எடுக்கிறதுல இவர் ஏமாத்திட்டாரு. சரி. இதுல என்ன ஒரு பெஸ்ட் பார்ட்னா, இவர் வந்து மந்திரவாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுள்ல சர்ச் பண்ணிருக்காரு. கூகுள்ல சர்ச் பண்ணதுக்கு இந்த மந்திரவாதி வந்து ஒரு ரெஸ்யூம் மாதிரி போட்டிருக்காங்க. அதுல 2-3 இம்பார்ட்டன்டான விஷயம் மட்டும் சொல்றேன். சர்டிஃபைடு ஏஞ்சல் இன்ட்யூட்டிவ், சர்டிஃபைடு ஏஞ்சல் கார்டு ரீடர், சர்டிஃபைடு இந்த மாதிரி எல்லாமே சர்டிஃபைடு ஃபேரியாலஜிஸ்ட், தேவதைகளை எல்லாம் கண்டுபிடிப்பாரா? ஆமா, இந்த மாதிரி எல்லாம் போட்டு. அது ஒரு லேடி. மந்திரவாதி வந்து ஒரு லேடி, ஆடம்ன்ற லேடி. ஆடம் லேடி, அதுலயே அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமாடா? சோஃபியா ஆடம்ஸ். சோஃபியா ஆடம்ஸா? சரி. இந்த மாதிரி ரெஸ்யூம் எல்லாம் பார்த்து நல்லா வெரிஃபை பண்ணிட்டு தான் கான்டாக்ட் பண்ணிருக்காரு. இதுல அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, லவ் லைஃப் அனாலிஸ்ட்னு சொல்லி ஒரு ஸ்கில்லும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெஸ்யூம்ல இந்த ஸ்கில்லும் ஆட் பண்ணிருக்காங்க. ஏதோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு போட்டுருக்காங்கன்னு பாருங்க. இல்ல, இதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவர் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த கர்ஸ் எடுக்கிறதுக்காக $5100 ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 1 மாசமாச்சு. இவருக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. இவரோட லைஃப் அதே மாதிரி ரொம்ப பேடா, என்ன எது பண்ணாலும் தப்பா அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவர் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு, அந்த பொம்பளை நம்மளை ஏமாத்திடுச்சு அப்படின்னு. நம்மள காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஸ்யூம்ல என்னென்னலாம் தெரியுமோ, செஸ், ஸ்போர்ட்ஸ், ஆப்டிமிஸ்டிக் பர்சன் இதெல்லாம் போட்டு. இதுலயும் சில பேர்லாம் ஒரு படி மேல போய் என்ன பண்ணுவானு தெரியுமா, அனிமே பாப்பானு. அதனால லாங்குவேஜஸ் உள்ள ஜாப்பனீஸ் வேற. அது நீ அனிமே பாப்பங்கிற ஒரே காரணத்துக்காக ரெஸ்யூம்ல எல்லாம் அது போட மாட்டேன். ஆனா நம்ம இன்ஸ்டா நிறைய பேர் பார்த்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஆட் வரும், லவ் அட்வைசர் அந்த மாதிரி சொல்லி ஒரு இது மாதிரி வச்சு அதுல வந்து லவ் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி எல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணுவேன், வாங்க எனக்கு திங்க் பண்ணுங்க, காசு கொடுங்க நல்லா சொல்லி ஆட் பார்த்திருக்கேன். அதுல வந்து அந்த ஆட் பார்த்திருக்கேன். எனக்கு யூடியூப் ஆட்ஸ் இதுல வரும்ல, ஆஸ்ட்ராலஜி ஆப். என்னுடைய லவ் லைஃப் ரொம்ப சோகமா போயிட்டு இருந்துச்சு, உனக்கு அடுத்த வாரமே கல்யாணம் வரும்னு சொன்னாரு. அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு. 2025 டிசம்பர் மாசம் குழந்தை, ஆண் குழந்தை, இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி. ஆக்சுவலா இந்த ஆர்டிக்கல்ல சூப்பரா எழுதியிருக்காங்க. என்னன்னா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கர்ஸ் எடுக்கிறதுக்கு $5100 ரொம்ப சீப்பா இல்ல. அது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கர்ஸ் ஒரு மேனுக்கு. அதை எடுக்கிறதுக்கு $5100 உனக்கு எடுத்துருவாங்களா? அதுலயே யோசிச்சிருக்கணும். இல்ல அந்த ஆர்டிக்கல் இவங்க எழுதியிருக்காங்க. அதுதான் $5000 அந்த அவ்வளவு கம்மியா இருக்கும் போதே அவன் யோசிச்சிருக்கணும்னு சொல்றேன். ஓகே, இது வந்து கேஸுக்கு போயிடுச்சு. என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, நெக்லிஜென்ஸ், ஃப்ராடு, அந்த மாதிரி நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. திருப்பியும் இவர்கிட்டயே வந்துருச்சு. கோர்ட்ல இதெல்லாம் விசாரிச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கொண்டு வாங்க, இது வந்து ப்ராப்பரா இல்ல, நீங்க கர்ஸுங்கிறீங்க, மந்திரவாதிங்கிறீங்க, இது வந்து ப்ராப்பரா இல்லைன்னு நிறைய டீடைல்ஸ் கொண்டு வாங்க. அப்புறம் ஓதா போர்டுல போட்டு பேயல சமன் பண்ணானுங்களா கோர்ட்ல? இல்ல, அதனால இப்ப இவருக்கு வந்து $5000 மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. அப்ப கேஸும் முடிஞ்சிருச்சு. கேஸ் வந்து எதுவுமே ஆகல, அது அப்படியே இதாயிடுச்சு, டிராப் ஆயிடுச்சு. அவரு கேஸ் போட்ட காசும் எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கும். சோ எக்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் பேசாம இருந்துக்கணும். ஒரு கொத்து முடியை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க, செய்வன வச்சு பொம்மையில ஓடு டால்ல கட்டி. இவை அனைத்தும் கற்பனையே. எக்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா செய்வன வைக்கணும்னு நினைக்காம ப்ரே பண்ணுங்கடா. லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அவளை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. நான் ப்ரே பண்ணுவேன்.
இந்த கேஸ் வந்து 2014 நடந்தது. ராக் ஸ்டார் ஒரு படம் வந்துச்சு, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை, அதுவும் அவ்வளவு சிறப்பான படம் கிடையாது. ரன்பீர் அவங்க ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தங்க தான். அப்போ வந்து தீபிகா வச்சிருந்தவர் வந்து ரன்பீர், இப்போ வச்சிருக்கவர் ரன்பீர். சொல்லக்கூடாது, எனக்கு தீபிகா பிடிக்கும். அந்த படத்தை வந்து லவ்னிஸ் அப்படிங்கிறவர் போய் பார்த்துருக்காரு. பார்த்து பயங்கரமா அப்செட் ஆகி, இந்த படத்துல வந்து பிக்சர் குவாலிட்டி நல்லா இல்ல, பயங்கர ஸ்மோக் எஃபெக்டா இருக்கு, அதுவும் இல்லாம வந்து இதை பார்த்ததுனால வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு, மன வேதனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 50,000 நஷ்ட ஈடு வேணும்னு சொல்லிட்டு கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுறாரு. நல்ல ஐடியாவா இருக்கு. அப்புறம் இந்த கேஸ் விசாரணைக்கு போயிருக்கு. கோர்ட்ல இந்த கேஸ் நடத்துறதுக்கு நீ போட்டதை விட டிக்கெட் காசு கம்மி தான், அதனால கேஸ் எல்லாம் நடத்தாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்டாங்களாமா. டிக்கெட் ரீஃபண்ட் கூட கிடைச்சிருக்காது. டிக்கெட் காசு கூட ரீஃபண்ட் கொடுக்கல. 50,000 ரூபாய்ங்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்கவே தேவையில்லை. இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா நல்லா எத்தனை தீபாவளிக்கு காலையில 6 மணிக்கே போய் தேட்டர் முன்னாடி போய் நின்றுறது இருக்கு தெரியுமா? படம் படுமொக்கையா இருக்கும். காலையிலேயே போயிடுவேன். லிஸ்ட் எல்லாம் பண்றது இல்ல. இது இல்லாம ஒரு வருஷம் தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. காலையில ஒரு படம் போய் பார்த்தேன், மதியமும் ஒரு படம் போய் பார்த்தேன், சாயங்காலம் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம்லாம் வந்து கூட்டம், பயங்கரமான கூட்டம். உடச்சு விட்டு உள்ள போனா கீழே விழுந்து, கூட்டத்துக்கு கீழே விழுந்து தப்பிச்செல்லாம் ஓடி போய் சீட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சி படம் பட்டிருந்தேன். படம் சரியான மொக்க. இவ்வளவு பண்ணிட்டு போய் காலையில இருந்து 3 ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல வேற திட்டு விழுகும். இதுக்கெல்லாம் நான் எத்தனை படத்து மேல கேஸ் போட்டு எத்தனை படத்துக்கு நான் ரீஃபண்ட் கேட்கறது? மாஸ் ஹீரோ படமா? அந்த டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மன உளைச்சலுக்கு ஆளாக்குன படம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும்